தங்களது சந்தை எது என்பதை பற்றியும் தங்களது வாடிக்கையாளர்கள் யார் என்பதை பற்றியும் அறிந்திருப்பது மிகவும் அவசியம் என்கிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். எனவே சிறு தொழில் செய்பவர்களுக்கு பல்வேறு யுக்திகளை விளக்க வருகிறார். நம் விடியலை நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவேற்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். வாடிக்கையாளர் உளவியல் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து வாடிக்கையாளரினுடைய அந்த மனதை தொடர்ந்து தெரிந்து கொள்ளுதல் எப்படி, ஆய்வுகள் ஏன் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சென்ற வாரம் பேசணும். இன்றைக்கு சின்ன தொழிலாக இருந்தால் கூட என்ன நினைக்கிறாங்க வாடிக்கையாளர் அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகளும் முதலீடுகளும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். வாடிக்கையாளரை பற்றி புரிஞ்சுக்காமல் நமக்கு எதுவும் சரியில்லை, சந்தை சரியில்லை, விற்க முடியலன்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூடத்தனம். வாடிக்கையாளருடைய மனநிலையை எப்போ கடைசியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கிற கேள்வியை கேளுங்க. தவிர இது யாரோ ஒருத்தர் மட்டும் செய்கிற வேலை கிடையாதுங்க. அதாவது இவர் யார் பணம் போட்ட முதலாளி மட்டும் இல்லை, வேலை செய்கிறவங்க அனைவருமே தொடர்ந்து வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தில் பேசிக்கிட்டே இருக்கணும். வாடிக்கையாளர்களை நேரில் போய் சந்திக்கலைன்னா நம்முடைய சந்தையில் நாம் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாமல் போயிடுது. இன்றைக்கு என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, யார் போய் விற்கிறாங்களோ இல்லை சேவை பண்ணுறாங்களோ அவங்களுடைய வேலையை மட்டும்தான் வாடிக்கையாளர் அவங்களுடைய மனநிலை தெரிந்து கொள்வதுன்னு. அது கிடையாது. எல்லா இதில் துறையில் இருக்கிறவங்களுக்கும் தெரியணுங்கிறாங்க. எல்லா துறையில், அதாவது உதாரணத்துக்கு ஒரு இதில் நீங்கள் நிறுவனத்தில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு இதில் நீங்கள் பேக் எண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்ஆராக இருக்கலாம், அவர்களுக்கும் இது தேவை, மனித வளத்திற்கும் தேவை. இதுவா நிதியாக இருக்கலாம், அவர்களுக்கும் தேவை. இதுவா உற்பத்தி சார்ந்தவர்கள் கட்டாயமாக தேவை. எந்த துறையாக இருந்தாலும் வாடிக்கையாளர்களை போய் பார்க்க வேண்டும். இதை தான் என்ன செய்கிறாங்கன்னா, மிக பிரபல நிறுவனங்கள் எந்த வேலைக்கு போனாலும், எந்த துறை உள்ளே நீங்கள் போனால் கூட அவசியமாக முதல்ல வாடிக்கையாளரை சந்திக்க வைக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள ஒரு பன்னாட்டு நிறுவனம், அதாவது குளிர்பான நிறுவனம் ஒன்று, அவங்க எவ்வளோ பெரிய இது இன்ஸ்டியூட்லேருந்து ஆள் எடுத்தாலும் சரி, எந்த வேலைக்கு எடுத்தாலும் சரி, தொடர்ந்து ஒரு வாரம் ட்ரக்கில் ஏற்றி இந்தியா முழுக்க சுற்றி வர வைக்கிறாங்க. எந்தெந்த இடத்துலலாம் யார் யார் குளிர்பானங்கள் குடிக்கிறாங்க அப்படிங்கிறத நேரடியாக அந்த அனுபவத்தை கொடுக்குறாங்க. இண்டக்ஷனில் ரொம்ப அவசியமான ஒரு நிகழ்வு இது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தொழிலையும் இதை செய்யணும். முதல்ல வாடிக்கையாளரை போய் பார்க்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் முதலாளியை பார்க்கலாம். யார் வாங்குறாங்க நம்ம இதை, என்ன நினைக்கிறாங்க அவங்க, என்ன அவங்க பிரச்சனைகள். இன்னொன்று சொல்கிறேன், பல நேரங்களில் நேரடியாக பெரிய தலையை வந்தால் உண்மையை பேச மாட்டாங்க. ஒரு சின்ன பையன் போனால் டகார்னு பேசிடுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சின்ன அளவில் இருக்கக்கூடியவர்களை அனுப்பணும், அவர்கள் மூலமாக செய்தி வரும். அதனால் தொடர்ந்து நம்மளுடைய ஆட்கள் பேசி கொண்டிருக்கிறார்களா வேலிடேட் பண்ண முடியும். ஒருத்தர் சொல்கிறத மட்டும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது இதில் விற்பனை துறையிலேருந்து அவர் சொல்கிறாரு, இல்லைங்க இது நீங்கள் சேஞ்ச் மாற்றினா தாங்க விற்க முடியல, விற்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இது எல்லோரும் சொல்கிறாங்களா 10 துறைகள்லையும்? இல்லை, சில பேர் சொல்கிறாங்க விலையை தாங்க நம்மளுது, விலையை குறைச்சாதாங்க. விலையை குறைச்சா மட்டும் சரியாயிடுமா? உங்களுடைய பொருளோட விலையை நீங்கள் அதை இன்னும் குறைச்சிட்டிங்கன்னா நாளைக்கே அந்த பொருள் இதுலேயே சந்தையில் முதல் பொருள் ஆகிடுமா? ஆகாது. அதுதான் உண்மை. பல பேர் சொல்லிகிட்டு இருக்க காரணம் இது. நம்மளது இது விலை ஜாஸ்தி, அதனால தான் விற்க முடியல, அவங்களது நம்மளதோட கொஞ்சம் கம்மி, அதனால தான் விற்கிறாங்கன்னு விலையை மட்டும் காரணமாக காட்டி எந்த வாடிக்கையாளரும் முடிவு செய்வதில்லை. விலை பல விஷயங்களில் ஒரு முக்கிய அங்கம், அவ்வளவுதான். 4ல் ஒரு ஃபேக்டர் விலை, அவ்வளவுதான். விலை மட்டுமே கிடையாது. அப்போது என்ன காரணத்துக்காக இருக்காங்க, என்ன காரணத்துக்காக தொடர்ந்து நம்ம பல பேர்கள் மூலமாக பல காலமாக பல பூகோளங்களில் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒரே ஒரே பொருள் ஒரு பக்கம் நல்லா விற்கிது, இன்னொரு பக்கம் விற்க மாட்டேங்குது. என்ன காரணம்? அது அங்கே இருக்கிறவங்களுக்கு இது பிடிக்குது, இன்னொரு பக்கத்தில் பிடிக்க மாட்டேங்குது. இது ஒரே பொருளே. அப்போ என்ன காரணம்? மக்கள் மனநிலை மாறி போகுது. அப்போ அங்கே இருக்கிறவருடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய கலாச்சாரம், அதற்கும் நம்ம கொடுக்குற பொருளுக்கோ சேவைக்கோ ஏதோ ஒரு இடத்துல ஆழ்ந்த அளவு தொடர்பு இருக்குது. அதை தான் நம்ம செய்கிறோம். தொடர்ந்து விளம்பரங்களும் அதானே செய்யுது. இந்த பொருள் இவங்களுக்கு மட்டும் கிடையாது, இவர்களுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இது சாக்லேட் எடுத்துக்கோங்க. பல காலம் வரை என்ன சொல்லுவாங்க, மிட்டாய்னா குழந்தைங்க சாப்பிட்றது.
இல்லையா? என்ன பண்ணுவாங்க, பெரியவங்களுக்கு ஆசை இருந்தால் கூட குழந்தைகிட்ட கை நீட்டி தான் சாப்பிடுவாங்க. அவங்களாம் வாங்கி சாப்பிட முடியாது. ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வயது வந்தவர்கள் யாரும் கடைக்கு போய் சாக்லேட் வாங்கி பிரித்து அங்கே நின்று நீங்கள் ரோட்டில் சாப்பிட முடியாது. பார்த்தா ஒரு மாதிரி பார்ப்பாங்க உங்களை, என்னாச்சு இந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து வயது வந்தவர்கள் சாக்லேட் சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்களுக்கு தான் சாக்லேட் இருந்தது. ஒரு நிறுவனம், முன்னணி நிறுவனம் இதை வந்து உடைச்சிது. என்ன பண்ணாங்க விளம்பரத்தில், ஒரு பெண் ஒரு இதில் இறங்கிட்டு ஒரு நல்ல இது நீங்கள் சாக்லேட்டை வந்து உரைய பிரித்து அவள் அங்கே நின்று ஆடுறா, நடனம் ஆடுறா சாப்பிட்டுக்கிட்டு. அதை பார்த்து எல்லாரும் குதிக்கிறாங்க, அவங்க எல்லாம் சாக்லேட் சாப்பிட்றாங்க. இப்படி தொடர்ந்து வந்து என்ன, பெரியவர்கள் வந்து சாக்லேட் சாப்பிட ஆரம்பித்தாங்க விளம்பரத்தில். பெரியவர்கள் சாப்பிட ஆரம்பித்த உடனேயும் சுதந்திரமாக, சந்தோஷமாக, தைரியமாக மக்கள் சாக்லேட் வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் எல்லா காலத்துலேயும் சாப்பிட்லாம், இளைஞர்கள் சாக்லேட் சாப்பிட்டா பரவாயில்ல. அப்படி மெல்ல 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 என்ன பண்ணுறாங்கன்னா, யாருன்னு எல்லா இவங்களும் வயதானவர்களும் சாக்லேட் எடு கொண்டாடு. அப்போ என்ன சொல்கிறோம், திரும்பி யார் வேணால் சாக்லேட் சாப்பிட்லாம். மக்களுடைய மனநிலையையும் மாற்ற முடியும். ஒன்று மக்களுடைய மனநிலையை என்ன அறிந்து கொள்ளுதல், அடுத்தது அறிந்து கொண்டு மெல்ல மெல்ல மாற்றுதல். அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 12 வயசு வரைக்கும் விற்றுக்கிட்டு இருந்த ஒரு சாக்லேட்டை எல்லா காலத்திலும் எல்லா வயதினருக்கும் விற்கின்ற தந்திரம் இது. அப்போது வந்து வியாபாரத்தில் முக்கியமான விஷயம் வாடிக்கையாளர் என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது, ஏன் அவங்களுக்கு இந்த தயக்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது, அந்த தயக்கத்தை போக்குவதற்கான விஷயங்களை என்ன செய்யலாம், அதைத்தான் இந்த விளம்பரங்கள் செய்கின்றன. அதனால் வாடிக்கையாளரோட மனநிலையை விளம்பரங்கள் சொல்லுது. விளம்பரங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் ஏன் இந்த விளம்பரம் வந்தது, ஆணை ஏன் பயன்படுத்துகிறாங்க, பெண்ணை ஏன் பயன்படுத்துகிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க, எந்த மாதிரி மனமாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறாங்கன்னு. அடிப்படையில் வாடிக்கையாளர் உளவியல் என்பது விற்பனை, சேவை இரண்டையும் நோக்கி தான் இருக்குது. உங்களுடைய நிறுவனத்தில் என்ன செய்கிறீங்க நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வாடிக்கையாளரை எப்படி நீங்கள் கண்காணிக்கிறீங்க, எப்படி பேசுகிறீங்க, ஆய்வு நடத்துகிறீங்களா, அதற்கான ஸ்கோர் இருக்கா, எண்ணிக்கை இருக்கா, அதற்கான அளவுக்கு உள்ள நீங்கள் சேஞ்சஸ் மாற்றங்களை கொண்டு வர்றீங்களா, அதை நீங்கள் போய் திரும்ப சொல்கிறீங்களா அவங்கக்கிட்ட. இந்த ஒரு சைக்கிள் தொடர்ந்து நடைபெறுதா, வாடிக்கையாளர் உங்களுக்கு சொல்கிறதும் நீங்கள் செய்கின்ற மாற்றங்களை கொண்டு போய் அவர்கிட்ட பேசுவதும், இந்த ஒரு சைக்கிள் இருந்துகிட்டே இருந்ததுன்னா உங்களுடைய வாடிக்கையாளர் என்றும் உங்களுடன் இருப்பார். இது இல்லாமல் போகும்பொழுது தான் வாடிக்கையாளர் என்ன நினைக்கிறாருங்கிறதே நமக்கு தெரியாமல் இருக்குது. மக்களின் மனதை புரிந்து கொள்ளுதல் உளவியல், வாடிக்கையாளரின் மனதை புரிந்து கொள்ளுதல் வாடிக்கையாளர் உளவியல். இது ஒவ்வொரு வியாபாரிக்கும் அவசியம் தேவை.